மேம் என்னடி உனக்கு பிரச்சனை? சும்மா சும்மா மேம் வந்து கூப்பிட்டுட்டே இருக்குது. என்ன பண்ணிட்டு எனக்கு எந்த வேலையும் பார்க்க வேண்டாமா? நான் சும்மா அங்கே உட்காந்தே இருக்கணுமா அவங்க கூட? அப்படி இருந்தால் தானே ஜாலியாக இருக்குது. என்னதுக்கு ஜாலி? என்ன ஜாலி? வேலை எதுவுமே இல்லையா? கொஞ்சம் நேரம் ஜாலியாக இருக்கலாமே. நீ இப்போ என்ன பண்ணுற? நீ அங்கே வெளியில் போய் நின்று வேறு ஏதாவது வேலை பார்க்கணும். சும்மா பார்க்க வந்தேன். நான் மேக்கப் இங்கே தான் நான் கொஞ்சம் ஒருங்கி அழகாக ஒரு வீடியோ எல்லாம் பிடிக்கணும்னு யோசிச்சுட்டு வந்துட்டு இருந்தது. அது கூட நீ வந்து இங்கே என்ன பண்ணுற? சும்மா பார்க்க வந்தேன். நீ என்ன வாட்சை பார்த்துட்டேன்? இதோ இங்கே தான் எங்கேயோ நான் தான் வச்சேன். எங்கேன்னு தெரியல. வாட்ச் எங்கேயாச்சும் இதோ இங்கே இருக்கு. அப்போ அதை எடுத்துக்கணும். இந்தாங்க. வாட்ச் வச்சுட்டு என்ன பண்ணுற? அந்த பொருளை எங்கே? மேம்க்கு தெரியாமலே வீடியோ எடுக்கிறோம். கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இது வாங்கி கொடுக்குறியா? என்ன? அதான் ஆர்டர் வாங்கிட்டு பேன் கேக்கு ஐப்ரோ கேக்கா? ஓ அது காலி ஆயிடுச்சு இல்லைங்களா? எனக்கு இல்லவே இல்லை, முடிஞ்சிருச்சு. அதனால தானே ஐப்ரோ வச்சே வரைக்கிறது. இப்போ நீ வரைக்க வேண்டிய வந்துச்சு. எனக்கு ஐப்ரோ பண்ணணும். அதே மாதிரி இங்கே தான் பியூட்டி பார்லர் போனால் எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு என்ன ஒரு இதுவே இல்லை. எனக்கான பியூட்டி பார்லர் போய் பிடிக்கவே மாட்டேன். ஒன்றுமே பிடிக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? சொன்னால் தானேங்க தெரியும். அவங்க நல்லபடியாக பண்ண மாட்டேன். எனக்கு சொந்தமாக பண்ணிக்கலாம். அப்போ நீங்களும் பியூட்டிஷன் தானே? நீங்களே தான் பண்ணிக்கணும். நான் தான் பண்ணணும் எனக்கு. அதனால தான் இந்த ஓட்டி சொன்னேன். இப்போ 18 வாட்டி சொல்கிறேன். இன்னொரு கடை சொன்னல இந்த வாங்கி பண்ணித்தர சொன்னால் என்னமோ தெரியல. ஏன் நீ என்ன பண்ணணும்னு தெரியாது. உன் ஃபேஸ் எல்லாம் ரொம்ப டல் ஆயிடுச்சு. ஃபேஸில் என்ன பண்ணணும்? ஒரு ஃபேஷியல் பண்ணணும்னு வச்சாரு. அதனால் நான் தான் ஃபேஷியல் பண்ண மாட்டேன். சரி ஏதோ நம்ம வீட்டில் இருக்கிறதே வச்சு ஃபேஷியல் பண்ணலாம். மாலை இவ்வளோ மாலை இங்கே போட்டு வச்சுருக்குது. எதுக்கு இவ்வளோ மாலை? காதில் ஒரு கம்மல் இல்லை, ஒன்றுமே இல்லை. என்ன என்னது? என்ன சொன்ன? பீட்ரூட் ரசமா? வேண்டாம். ரசம் முடிஞ்சிருச்சு இல்லை? இனி எதுக்கு ரசம்? நீ என்ன பண்ண? அதான் ரசம் வேண்டாம். அது நேற்று ரசம் தானே. இப்போ எதுக்கு ரசம் எங்கே இருக்குது? அது வச்சிருக்கட்டா இல்லை கீழே தூக்கி கலைஞ்சவான்னு சொல்லி கேட்டிருக்கா. அது வேண்டாம், நேற்று வச்சுருக்கானே. நீ சொல்லிக் கொடுக்கலையா? நான் சொன்னேன். இருந்தாலும் மறுபடியும் டவுட்டுக்கு வந்து உங்களை கிளியர் பண்ணணும். டவுட்டு கிளியர் பண்ணுறா. நீ எதுக்கு இங்கேயே நின்றுட்டு இருக்குது? எதுக்காக? நான் சும்மா அப்படியே கேஷுவலாக வந்தேன். நீங்கள் ஐலைனர் போடுறத பார்த்து கற்றுக்கலான்னு. ஏன் உனக்கு தெரியாதா? எனக்கு உண்மைக்கே தெரியாது. ஏன் தெரியல? போட்டு பழக்கல. ஏன் போட்டால் தானே பழகும். போடல. போர் அடிக்குது. போர் அடிக்குது மேம். போர் அடிக்கிறதுக்கு இங்கேருந்து அந்த வெளியிலோட்டு போகணும். ஓகே, வெளியே போயிட்டு என்ன பண்ணணும் தெரியுமா? அங்கே ஒரு பாறைக்கல் எடுத்து சவனுவே அதை எடுத்துட்டு அந்த பக்கம் கொண்டு போடணும். அதை எடுத்து அதுக்கப்புறம் அதை எடுத்து திருப்பி இந்த பக்கம் கொண்டு போடணும். மறுபடியும் போய் அதை எடுத்துட்டு மறுபடியும் அந்த பக்கம் போரடி மாறும். அதுதான் வேலை. அப்போ உனக்கு கூட போரடி மாறு. வேற என்ன போரடி சும்மா இருந்தாலும் போர். அதான் மொபைலையும் நோண்டி இருக்குது இல்லை. இது எதுக்கு போரடி? இதே இப்போ யூடியூபு இவ்வளோ பேச்சுக்கு திருப்பி அடின்னா வேலையே முடிஞ்சு. இல்லை நான் கேட்குறது வேற ஒன்றும் இல்லை. நான் கேட்குறது ஒரு விஷயம் கேட்கட்டுமா? இப்போ இந்த இடத்துல கண்மஷி வச்சிருந்தேன், எங்கே போச்சு? எங்கே என்ன வச்சுருந்தீங்க? நானும் பார்க்கல. என்ன பண்ணணும்னு தெரியாது. ஃபேஸ் எல்லாம் ரொம்ப டல் ஆயிடுச்சு. ஃபேஸில் என்ன பண்ணணும்? ஒரு ஃபேஷியல் பண்ணணும்னு வச்சாரு.
அதனால் நான் தான் ஃபேஷியல் பண்ணமா. சரி ஏதோ நம்ம வீட்டில் இருக்கிறதே வச்சு ஃபேஷியல் பண்ணலாம். மாலை இன்னும் மாலை இங்கே போட்டு வச்சுருக்குது. எதுக்கு இவ்வளோ மாலை? காதில் ஒரு கம்மல் இல்லா, ஒன்றுமே இல்லை. என்ன எந்தா என்னது? பீட்ரூட் ரசமா? வேண்டாம், ரசம் முடிஞ்சிருச்சு. இல்லை இனி எதுக்கு ரசம்? நீ என்ன பண்ண? அதான் ரசம் வேண்டாம், அது நேத்த ரசம் தானே. இப்ப எதுக்கு ரசம் கேட்குது? அது வச்சிருக்கட்டா இல்லை கீழே தூக்கி கலைஞ்சவான்னு சொல்லி கேட்டிருக்கா. அது வேண்டாம், நேற்று வச்சிருக்கானே. நீ சொல்லி கொடுக்கலையா? நான் சொன்னேன், இருந்தாலும் மறுபடியும் டவுட்டுக்கு வந்து உங்களை கிளியர் பண்ணணும். டவுட்டு கிளியர் பண்ணுறா. நீ எதுக்கு இங்கேயே நின்றுட்டு இருக்கிறது? எதுக்காக? நான் சும்மா தெரியாதா? எனக்கு உண்மைக்கே தெரியாது. ஏன் தெரியல? போட்டு பழக்கல. ஏன் போட்டாதானங்க பழகும். போடல. இப்போ தானே இங்கே கொண்டு வச்சு ஏன் என்ன பண்ணிட்டு இருக்கு? சும்மா தான் இருந்தேன். இங்கே கொண்டு வச்சிருக்குது. கார் என்னோட வீடு நான் எங்கேயோ தெரியல, அது காணல. சரி இதெல்லாம் இது என்ன மயில் இப்படி? ஐயோ பாயிலே நல்லது வந்து மட்டுமே மாட்டேன். ஆமாங்க, இப்போ பேசுவீங்க, அப்புறம் பின்னாடி வருத்தப்படுவீங்க. ஏன் வருத்தப்படுவீங்க? எதுக்கு வருத்தப்படணும்? அதுக்கு நான் என்ன தப்பாக பேசிக்கலையா? இது கேட்சுன்னு எல்லாரையும் மயிலுன்னு விடுவோம். இதுதான் மேடம் யூஸ் பண்ணுற என்னது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விளாக் போட்டுட்டுங்களா? என்னது? ஒரு நாள் ஹோம் டூர் அப்படி சொல்லிட்டு ஒரு வீடியோ. எங்கே? நான் இங்கே ஹோம் டூர். எங்கே? வீட்டில். எங்கே வீடியோ போட்டு? யூடியூப்பில். எதுக்கு? அப்படி எடுத்து நான் வீடியோ போட போகிறேன். எதுக்கு? ஹோம் டூர் அப்படின்னு ஒரு வீடியோ போட போகிறேன். யார் இப்போ அப்புறம் வீடியோ போட சொன்னேன்? நான் எடுக்க எப்படியே எடுத்து போடலாம். யாரோட எடுத்து என்ன வீடியோ போடுறதுன்னு சொல்கிறேன். அவங்க ஒன்றுமே புரியல. நீ என்ன சொல்லி உங்களுக்கு புரியல, அது நான் அப்புறமேலு தெளிவாக என்ன என்ன சரி அப்புறமேல தெளிவாக சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு புரியல. உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? எனக்கு தான் பிடிக்கவே பிடிக்காது. இங்கே நான் மேக்கப் பண்ணிட்டு இருக்கேன். யார் இப்போ அதனால தான் தப்பாக வருதுன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் மேக்கப் பண்ணிட்டு இருக்கும்போது என் பக்கத்துக்கு யாரும் பண்ணிக்கிறத பிடிக்காது. எதுக்கு இப்போ இங்கே வந்து நிற்கிது? சும்மா நான் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். நான் பாட்டு சும்மா மூஞ்சியில் பார்த்துட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். சும்மா பார்த்துட்டு இருக்கேன். என்ன சும்மா சும்மா என்ன சும்மா நான் உண்மைக்கு உங்க மூஞ்சியை பார்க்கல, ரீல்ஸ் தான் பார்த்தேன். சும்மா இங்கே நின்று ரீல்ஸ் பார்த்தேன். இப்படி இப்போ நின்று ரீல்ஸ் பார்த்தா சரி உங்ககிட்ட பேசிட்டேன். நம்ம பாட்டுக்கு சவுண்ட் வர வேண்டாமா? ரீல்ஸ் இது இன்ஸ்டாவில் இது என் ஃப்ரெண்டு கேட்டா அப்படி அதான் சேட் பண்ணிகிட்ருக்கேன். சரி எப்படியே நின்று அங்கே தனியாக போய் உட்காந்து சேட் பண்ணுறக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி என்ன அதனால் நான் உங்களை உண்மைக்கே நான் நோட் பண்ணல மேம். என்னடி மயிறு பிடுங்கின மாதிரி பேசி நீ முத போ போ. மேக்கப் பண்ணுங்க டைம்ல வந்து பாரு மூஞ்சே பாரு எப்படி பண்ணி ஒண்ணுமே சுத்தமா சுத்தமா கேன மாதிரி ஆச்சு என் மூஞ்சி. அப்படி நல்லா இப்போ ஒன்று இப்போ நீங்கள் இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் வந்து நின்னனால உங்களுக்கு மேக்கப் போச்சு. ஆமாம், நீங்கள் ஏன் என்ன பார்க்குறீங்க? என்னை பார்க்கவே இல்லையே. நான் ஏதோ நான் நீ மேக்கப் பண்ணாமல் நான் வந்து உன்னை கை ஓடுமா கால் ஓடுமா இல்லை? அப்போ நீயே சொல்லிடு.
எப்படி நானும் அப்படிதாமே இப்போ என்னை சுற்றி ஆளுங்க நின்றுருப்பாங்க மேக்கப் பண்ணுறப்போ. நான் ஒரு சுற்றி நிற்கிது. இப்படி பக்கத்தில் குழந்தைங்களாம் நின்று என்னை வேடிக்கை பார்ப்பாங்க. குழந்தைகளை பார்த்தா அதெல்லாம் அழகாக தான் இருக்கீங்க. நல்லா என்னது கேட்டேன்? என்ன என்னமோ கேட்டேன். சொல்லுங்க குழந்தைகள் சொல்லுங்க. குழந்தைகள் பார்த்தா இப்போ என்ன குழந்தைகளை மாதிரியா பெரிய குழந்தை வந்து பக்கத்துல இருந்தால் பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. பெரிய ஒரு மொபைல் நோண்டுற கூட எனக்கு இங்கே மாதிரியாக பாரு இந்த சட்டி சுற்றி எல்லாம் இங்கே கிடக்குது. என்னது ஷோ? நீங்கள் தான் ரூமை அப்புறம் வச்சுக்கணும். என்னோட ரூமில் நான் எப்படி வரையில் வைக்க நீயும் உன் வேலையை பார்த்து போகிறையா இல்லையா? நான் கரெக்டாக வேலையெல்லாம் பார்ப்பேன். உனக்கு என்ன வேலை? எனக்கு கம்பெல்லாம் எங்கேயே போச்சுன்னே தெரியாது. நீங்கள் கழட்டி இந்த ப்ரா இப்படி பொண்ணி கொண்டு போகுது என்ன? ஏன் இங்கே வந்து முன்னால கேட்டேன். சரி சரி ஏதோ ஒரு கம்பெனி போடுறான். இது எப்படி இதெல்லாம் மேக்கப் பொருள் வச்சுருக்கீங்களா? இவ்வளோ சென்ட் வச்சுருக்கீங்க மேம், கொஞ்சம் காமிங்க. இது வந்து இப்போ 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 ஒரு சென்ட் பாட்டில் காமிங்களே. எதுக்கு இப்போ சென்ட் போட்டுருக்கோம்? இப்போ அப்போ அந்த அந்த நாங்களும் நீங்கள் வந்து அப்படியே வாசனை தூக்குமா? என்ன வாசனை? என்னோட வாசனை உங்களுக்கு பிடிக்கக்கூடாது. ஏன் வாசனை? அது என்னோட இது என்னோட பாடிக்கு ஒரு வாசனை இருக்கும். அந்த வாசனை இன்னொரு ஆண்ட பாடியில் போகக்கூடாது. அது என்னோட சரி. அவள் கம்பெனிக்காரன் வந்து ஒரு பர்ஃப்யூம் மட்டும் தயாரிக்க மாட்டான். இல்லை அவங்க அவன் 1000 பர்ஃப்யூம் தயாரிப்பான். பர்ஃப்யூம் தயாரிக்கு. அது என்னோட இது என்னன்னு சொன்னால் என்னோட பேண்ட். சரி சரி சரி, நான் சேட் பண்ணுறேன். நான் தெரியாமல் கேட்டேன். அதுக்கு என்ன சொல்லு? என்ன சொல்லு? ஏன் அது பர்ஃப்யூமோனோட சில ஆளுகளை சிலது இது மட்டும்தாங்க நான் யூஸ் பண்ணுவேன். அது என்னோட மனம். அது என்னோட மனம் எனக்கு தான். உன்னோட மனம் உனக்கு தான். அப்போ நீ வேறு பர்ஃப்யூம் தானே யூஸ் பண்ணுவேன். அந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணக்கூடாது? சரியா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காதில்? காதில் பார்த்தா நான் இங்கே கேட்டிருக்கேன். ஃபோனில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு டைப் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னோட காதில் கம்மம் போட்டோட நல்லா நீங்கள் எது போட்டாலும் அழகாக இருப்பீங்களாமா? இப்படி ஃபாலோவர் சொன்னாங்க. என்ன இப்போ சாதிக்கணும்? என்ன ஏதோ ஒன்று சும்மா ஒன்று. இப்போ என்ன சாதிக்க போகிற? அவார்டாக வாங்க போகிற? இந்த பொக்கு கேட்கும்போது தெரியுது ஏதோ 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 ஒரு மயக்கம். இப்போ என்ன வேணும்? எதுக்காக? நான் சும்மா கேஷுவலாக நான் நின்றுட்டுருக்கேன். மொபைல் பார்த்துட்டு நான் ஏதோ நோண்டிட்டு என்னது இது. வா, கம்மல் அழகா இருக்கு. அதனால லைவ்ல வர்றவங்க எல்லாம் கம்மலை காமிங்க, ஜும்கா ஆட்டி விடுங்க அப்படின்னு சொல்றது லைவ்ல. ஒருத்தங்க முந்தா நேற்று அந்த இது ஒரு மாதிரி அடுக்கடுக்கா போட்டிருந்தீங்கல்ல, அது சொன்னாங்கல்ல. எத்தனை 2-3 பேர் சொன்னாங்க. 2 பேரோ 3 பேர் என்னமோ. அதுதான் நானும் சொன்னேன். நான் ஃபோன் பார்த்துட்டு எனக்கு அது மொத்தம் கையில் வேற இந்த இடம் ரைட்டாங்க புண்ணாயிடுச்சு. என்னடி பின்னாடி நான் ஏதோ சும்மா மொபைல் நோண்டிட்டு நின்றுட்டு இருக்கேன்டி. நான் மொபைல் நோண்டிட்டு இப்போ இன்ஸ்டா தானே பார்க்குறேன். தெய்வமே துணிகளெல்லாம் மடக்கி வச்சு கை வச்சேன். மனுஷன் இதில் என்ன சமைக்க ஒரு இடத்துக்கு நீ எந்த செய்யல ஒன்று எந்த படம் மொபைல் பார்த்துட்டு இருக்கேன். மொபைல் என்ன என்ன பண்ற? இதெல்லாம் என்னோட சட்டி பிரைசர் எல்லாம் இருக்கு. வீடியோ பிடிக்கிறியா நீ? நான் ஏன் வீடியோ பிடிக்க போறேன்? என்ன பண்ற நீ? நான் பார்த்துட்டு இருக்கேன். என்னடி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. நீ சட்டி எல்லாம் இதெல்லாம் பண்ண போறியா? எப்படி அதாவது ரீல்ஸை எப்படி நான் ஸ்வைப் பண்ணுவேன், அதனால இப்படி தான் வச்சு பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஐயா நான் வீடியோலாம் பிடிக்கல. ஒன்றுமே இப்போ என்னண்ணே எனக்கு
எனக்கு சரியான தலைவலி. ஒரு എന്താ പറയാ, മനസ്സേ ശരിയല്ല. എന്റെ ഇത് നടക്കുന്നില്ല, വീട്ടിൽ ഒരു കാര്യം നടക്കുന്നില്ല. എവിടെയെങ്കിലും മടക്കി വെക്കാം. ആരോടാ പറയുന്നത്? சும்மா சாட் பண்ணிட்டு இருக்கேன். ரீல்ஸ் பார்க்கலாம். എവിടെയെങ്കിലും പൊള്ളാച്ചിയിൽ എവിടെയെങ്കിലും നല്ല സ്ഥലത്ത് പോയി തന്നെ വീഡിയോ എടുക്കാൻ ഇത് വെച്ചാൽ ഒരാൾ വിളിച്ചാലും താമര പോലെ അന്വേഷിച്ചോണ്ട് കിട്ടിയത്. ஒன்றும் இல்லை என்ன பண்றேன்? என் வீடியோ பிடிச்சிட்டீங்க.